Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard example sums தான் பார்க்க போறோம். So already நம்ம example sums போட்டுருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன example sum பார்க்க போறோம் அப்படினா example 1.5 question என்னன்னு பாத்தீங்கன்னா two resistance R1 equal to 100 plus or minus 3 ohm, R2 equal to 150 plus or minus 2 ohm are connected in series. What is their equivalent resistance? Series la rendu resistance connect பண்ணிருக்கு அதோட effective resistance value கேட்டிருக்காங்க. Resistors in series நம்ம already lower classல படிச்சிருக்கோம். Seriesல என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் sum பண்ணி எடுத்துடுவோம். பட் இங்க என்ன சின்ன ஒரு இது அப்படினா 100 plus or minus ஒரு வேல்யூ 150 plus or minus ஒரு வேல்யூ வந்திருக்கு. அதாவது அதுல இருக்கிற எரரையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்கிறபடி என்ன கொடுத்துருக்காங்க, R1 R2 ரெண்டும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. சீரீஸ்னால் N to N கனெக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே R1 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஓம். R2 உடைய வேல்யூ வந்து 150 plus or minus 2 ohm. இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ RS வேல்யூ என்னது R1 plus R2 அப்படின்னு சொல்லி போடுவோம். R1 வேல்யூ எவ்வளோ 100 plus or minus 3 plus 150 plus or minus 2. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த எரர் வேல்யூஸை மட்டும் தனியாக நம்ம ஆட் பண்ணி போடணும். அப்போ அதுக்கேற்றப்பல ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கோங்க. 100 + 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 + 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற ரெண்டுலையும் அதை காமனாக எடுத்து அதை ரெண்டையும் ஆட் பண்ணி போட போகிறோம். ஸோ அப்போ என்ன ஒரு 100 + 150 250 plus or minus 3 plus 2 5. ஸோ இதுதான் உங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ. இதுக்குரிய யூனிட் ஓம். எல்லா சம்முக்கும் யூனிட் ரொம்ப முக்கியம். இங்கே ரெசிஸ்டன்ஸுன்றனால ஓம் போட்டுக்கோம். உங்களுக்கு என்ன சம்மில் கொடுத்துருக்க சம்மில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னா ஆர்எஸோட வேல்யூ R1 + R2 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு நார்மலாக கொடுக்குறது 100 ஓம் 150 ஓம்னு கொடுப்பாங்க. அதோட சேர்த்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஆக்சுவலாக ஒரு எரர் வேல்யூவும் சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ எரர் எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணணும், மீதி இருக்கிறத தனியாக ஆட் பண்ணணும். ஸோ அதுமாதிரி தனித்தனியாக பிரித்து ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது வந்து சீரீஸ்க்குரியது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல் வந்துச்சுன்னா 1/ல போடுவோம். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது ரெசிப்ரோக்கலில் இருக்கும், அதை சால்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ டிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தரல. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். ஸோ சீரீஸில் இருக்குன்றனால டேரெக்டாக ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.